அன்பு மாணவர்களே, இந்த காணொளியில் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல நிறங்களில் ஸ்கெட்ச் பென்களை பயன்படுத்தியுள்ளோம். ஆனால் மாணவர்கள் தேர்வில் நீல இங்க் பேனாக்களையும் மற்றும் பென்சில்களையும் மட்டும் பயன்படுத்த வேண்டும். ஸ்கெட்ச் பென்களை பயன்படுத்தக்கூடாது. வடிவியல் அதாவது ஜியாமெட்ரி வரைபடங்களை வரைவதற்கு பென்சில்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும். Use only blue ink pen and pencils. Don't use sketch pens in your exams. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.9 உள்ள 9th செகண்ட் சமன்பாடுகளுக்கு வரைபடம் வரைக. ட்ரா த கிராஃப். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? y is equal to x minus 4. இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம கிராஃப் வரையணும். நமக்கு கிராஃப் வரையணுன்னாவே இப்படி x, y 2 பாயிண்ட் 1, 2, 1, 4 இந்த மாதிரி நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம தான் அந்த பாயிண்ட்ஸை இங்கே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் இருக்குது. ஒன்று ஒய், இன்னொன்று எக்ஸ். நம்ம எக்ஸுக்கு இங்கே ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். நான் எக்ஸுக்கு இங்கே எடுக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படி வேல்யூ எடுக்கலாம்னா, நம்பர் லைன்ஸ் நீங்கள் எப்படி போடுவீங்க சின்ன கிளாஸில்? 0, 1, 2 அதே மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் -1, -2. நான் -2லேருந்து +2 வரைக்கும் எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த நம்பர்லேருந்துனாலும் எடுக்கலாம். -3லேருந்து நீங்கள் எடுக்கலாம், இல்லை -4லேருந்து எடுக்கலாம். எப்படினாலும் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் எடுக்கணும். நமக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சா கிராஃப் போடுறதுக்கு நீட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் 5 நம்பர்ஸ் -2, +2 எடுத்தேன். நீங்கள் எந்த நம்பர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதுங்க. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? -2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு இந்த ஈக்குவேஷனில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு பதிலாக மட்டும்தான் நமக்கு வேறு வரப்போகுது. மீதியெல்லாம் அப்படியே தான் வரப்போகுது. அப்போ ஒய்க்கு ஒய் ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ என்ன? -2. அடுத்து என்ன இருக்குது? மைனஸ். அடுத்து என்ன இருக்குது? 4. அது அப்படியே எழுதியாச்சு. ஈக்குவல் டு ரெண்டுமே மைனஸ். 2வும் மைனஸில் இருக்குது, 4ம் மைனஸில் இருக்குது. சேம் சைனில் இருந்தால் ஆட் பண்ணணும். அப்போ 2 + 4 6. ஆட் பண்ணி அதே சைன், இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ். அதை போடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுக்க போகிறேன். அப்போ ஒய் இந்த ஈக்குவேஷனில் தான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் தான் பார்க்கணும். ஒய்க்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம என்ன போட போகிறோம்? -1. அடுத்து மைனஸ், அடுத்து 4. அப்போ இதோட சைன் 1ஓட சைனு மைனஸ், 4ஓட சைனு மைனஸ். 2ஓட சைன் சேமாக இருந்தால் ஆட் பண்ணணும், கூட்டணும். 4 + 1 5. அதே சைன் போடணும். அப்போ மைனஸ். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? 0. -2 -1 0. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 0 -4. 0 கூட -4 பண்ணால் -4 தான் ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 1 -4. அப்போ இது 1 ப்ளஸ், 4 மைனஸ். ஆல்டர்னேட் சைன் வேறு சைனாக இருக்குது, ப்ளஸ் மைனஸ். அப்போ சப் பண்ணணும். 4ல் எதுக்கு பெரிய நம்பரோ அதுலேருந்து சின்ன நம்பரை கழிங்க. 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. பெரிய நம்பரோட சைன் என்ன? மைனஸ். அதை போட்டுருணும். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ், சாரி எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 2 -4. இப்போ இது +2, இது -4. ஆல்டர்னேட் சைனாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணணும். 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. 4 தான் பெரிய நம்பர், அதோட சைனை எடுத்து எழுதணும். இப்போ நம்ம டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு நம்ம என்னென்ன வேல்யூ எடுத்தோம்? -2, -1 0 1 2. இப்போ -2 எடுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? ஒய். இது ஒய்யோட ஆன்சர். ஒய்யோட ஆன்சர் தான் -6. இப்போ அந்த -6 போடுங்க. -1 எடுக்கும்போது என்ன கிடச்சிச்சு? -5. அதை எடுங்க. 0 போடும்போது என்ன கிடச்சிச்சு? -4. 1 போடும்போது என்ன கிடச்சிச்சு? -3. 2 போடும்போது என்ன கிடச்சிச்சு? -2.
அவ்வளோதான். இதை அழகாக பாக்ஸ் போட்டுக்கணும். நீங்கள் நல்லா ஸ்கேல் வச்சு நீட்டாக அழகாக போடணும். பென்சில் தான் யூஸ் பண்ணணும், கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எப்படி கிராஃப் வரையலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ மைனஸில் கிடச்சிருக்கு. மைனஸில் கிடச்சிச்சின்னா ப்ளஸ் மாதிரி கிராஃபை பிரிங்க. ப்ளஸில் கிடச்சின்னா இந்த மாதிரி டானா ஷேப்பில் நம்ம பிரிக்கலாம். இப்போ நமக்கு மைனஸில் வேல்யூ கிடச்சிருக்கிறதுனால நான் ப்ளஸ் மாதிரி பிரிக்க போகிறேன். மேலே ப்ளஸ் ஒய், கீழே ஒய் டேஷ்னு போடணும். ஏன்னா அது நெகட்டிவில். இப்போ ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன், அதுதான் நமக்கு என்ன, எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ். இந்த பாயிண்ட் தான் நமக்கு 0. இப்போ அடுத்து ஸ்கேல் எழுதுங்க. ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அளவு திட்டம். ஸ்கேல் கண்டிப்பாக நம்ம கிராஃப் போடும்போது எழுதணும். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. இந்த சைடு தான் இது ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம எழுதணும். இங்கே தான் ஆக்சுவலாக எழுதணும். 2 மீடியத்துக்கு எழுதுனதுனால கொஞ்சம் மேலே தள்ளி எழுதியிருக்கேன். நீங்கள் நல்லா இந்த கிராஃப் ஷீட்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துலையே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1 அலகு 1 யூனிட் எடுத்துருக்கிறதுனால 1 1 தான். 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வரும், ப்ளஸ். அப்போ 1 2 3 4 5. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும், -1 -2 -3 -4 -5. இப்போ 0க்கு மேலே என்ன வரும், +1 +2 +3 +4 +5 +6. 0க்கு கீழே -1 -2. இதை நம்ம இந்த லைனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எழுதலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்பர் எழுதலாம். ஆனால் அந்த பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். -3 -4 -5 -6 -7. இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ பாயிண்ட்ஸை பார்க்கலாம். எக்ஸ் -2 இருக்கும்போது ஒய் என்ன நமக்கு -6. இப்போ எக்ஸில் -2 எங்கே இருக்குது, இங்கே. -6னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே வரும் -6. இப்போ 6 ஜம்ப் பண்ணணும். 1 2 3 4 5 6. இப்போ -2, -6. அடுத்து x1னா என்ன, x -1னா -5. ஃபஸ்ட்டு x -1 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் இருக்குது. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ -1. இப்போ ஒய் வந்து நமக்கு -5 இருக்குது. மைனஸ்னா கீழே தான் இருக்கும். இப்போ கீழே 5 ஜம்ப் பண்ணும். 1 2 3 4 5. இப்போ -1, -5. நெக்ஸ்ட்டு 0ல் -4. 0னா இதுதான், x0னாலும் இதுதான், y0னாலும் இதுதான். இப்போ எக்ஸை தான் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து y -4னா இப்போ நீங்கள் டவுனில் வரணும். 4 ஜம்ப், -1 -2 -3 -4. 0, -4. நெக்ஸ்ட்டு 1க்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, -3 +1. அப்போ இந்த பக்கம் -3. மைனஸ்னாவே நமக்கு கீழே வரும். இப்போ டவுன் பண்ணணும். 1 2 3. 1, -3. அடுத்து 2க்கு என்ன கிடைச்சிருக்குது, -2 +2 இங்கே இருக்குது. ஒய்யோட வேல்யூ மைனஸுங்கனால கீழே தான் ஜம்ப் பண்ணும். 1 2. இப்போ 2, -2. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் ஸ்கேல் வச்சு. கரெக்டாக பாருங்கள். நீங்கள் ஏதாவது தப்பாக பிளாட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகாது. அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்களா ரைட்டாக பண்ணியிருக்கீங்களான்னு.
இதோட ஈக்குவேஷன் என்ன? y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4. எங்கேனாலும் எழுதலாம், நான் இங்கே எழுதுகிறேன். இந்த ஈக்குவேஷனை எழுதிடுங்க, -4. அதுதான் கிராஃப். இது பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லைன் ஜாயின் பண்ணும்போது இந்த லைன் எல்லாம் ஒரே இதில் வரலனாவே நீங்கள் தப்பு பண்ணீங்க. ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அதனால் நீ வரலன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. ஒன்று இந்த மார்க் பண்ணுறதுல தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லை அப்படின்னா கேல்குலேஷனில் தப்பு பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல போய் செக் பண்ணுங்கள். அன்பு மாணவர்களே, உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலம் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும். மேலும் பள்ளி மாணவர்களுக்கான ஆன்லைன் டியூஷன், அதாவது சிபிஎஸ்சி அல்லது ஸ்டேட் போர்டு, இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி ஆகிய பாடங்கள், அதை தவிர மற்ற பாடங்கள், இவற்றுக்கு உங்களுக்கு ஆன்லைன் டியூஷன் தேவை என்றால் தொடர்பு கொள்ளவும். நன்றி. எங்கள் முகவரி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய தொலைபேசி எண் 9884455061 மற்றும் 04425251522.